வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். எப்போவுமே ஒரே மாதிரி தோசை சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சா, அப்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். சுண்டல், பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு, கொள்ளு, அரிசி, துவரம்பருப்பு இது எல்லாத்தையுமே ஒரே கப் அளவுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. கூடவே சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, வரமிளகா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு, அது கூட நம்ம ஊற வச்சதையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். வாசனைக்கு கருவேப்பிலை அண்ட் புதினா ரெண்டையுமே ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு அண்ட் சீரகம் ஆட் பண்ணி ஆட்டி எடுத்துக்கோங்க. இந்த பதத்துக்கு நல்லா மாவு அரைச்சி எடுத்துட்டு ஒரு 1 ஹவர் கழிஞ்சு நீங்கள் எப்பவும் போல் மாவு கலக்கி நார்மல் தோசை மாதிரியே நீங்கள் தோசை ஊற்றி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சுவையான அண்ட் டிஃப்ரெண்ட்டான அடை தோசை அண்ட் ஹெல்த்தி தோசை ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சட்னி சாம்பார்னு எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம், இல்லை அப்படியே வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.